தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷராசி, கார்த்திகை நட்சத்திரம். குரு பயிற்சி பலன்கள். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகனுடைய பயிற்சி. கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். கடகராசி குருவுடைய உச்ச வீடு. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது நன்மைதான். அருமையாக இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனியும் போயிட்டுருக்கு. அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 7.5 சனி, அதாவது சனி பகவானை ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 2025லேருந்து 2032 வரைக்கும் சனி பகவானுடைய பிடியில், அவரோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருப்பீங்க. என்ன தசை நடந்தாலும் சரி, கொடுக்கக்கூடிய பலன் அவர் கொடுக்கறது தான். சனி பார்வையும், சனி இருக்கக்கூடிய இடமும், சனி நகரக்கூடிய இடம். இப்போது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மேஷராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அது எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா, பார்வை மூலயமா. இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவுடைய பார்வை உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது. குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது. இல்லைனா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது. சனி பகவானே இருக்காருன்னு வச்சிங்களேன், இந்த 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சுபகிரகம் இல்லையா இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது. உச்ச வீட்டுக்கு வராது, நல்ல ஒரு பலத்தோடு உக்கார்றார் இந்த குரு பகவான். அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் தூய்மை அடையும். குரு பார்வை கோடி நன்மை. ஓகே, ஆனால் இந்த ராசிக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகரான்னு மட்டும் பாருங்கள் குரு பகவான். அப்படி அந்த லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15 வயசு வரைக்கும் இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இது எல்லா வீடியோவில் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வயசை மென்ஷன் பண்ணாமல் தசாபுத்தி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ராசி பலனை பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வயசை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும். புதுசாக வர வியூவர்ஸுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். அப்போது 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வருது. ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு விரயத்தில் குருவுடைய பார்வை சனிக்கு இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்குள்ளே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ஒரு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கலாம், அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால. இதே 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறார் இந்த செவ்வாய். அப்படி இல்லைனாக்கா ஆட்சியில் இருக்கார், ராசிலே இருக்கார், உச்ச வீட்டில் இருக்கார். இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் படிப்பு நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கவலைப்படக்கூடிய அமைப்பில் இருக்காது. இந்த செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால், இல்லை அட்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி இவர் தான், இவரோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் படிப்பு ரீதியாக. இப்போ குருடைய பயிற்சி அப்படிங்கிறது படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட உயர் படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுற தடையாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ தடைகள் விலகும். இப்போ உடனே ஒரு படிப்பு சம்மந்தமான உயர்வுகள் கிடைக்கும். நிறைய நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, என்னால் முடிஞ்ச அளவு போராடுறேன், ஆனால் சரியான மார்க் எடுக்க முடியல. இப்போ எடுக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துக்கு உட்கார்றது அவ்வளோ சிறப்பு. இந்த குரு உட்காரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இன்னொன்று ஆயில்ய நட்சத்திரம். இது எல்லாமே புனர்பூச நட்சத்திரம் மட்டும் பரவாயில்ல. இதே பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா ராசிக்கு 12ல் போயிட்டார், அதுவும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது குரு பகவான். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் வரும்போது கேதுவோடு சேரக்கூடிய காலம், அந்த டைம். கேது சிம்மத்தில் இருக்கார் இல்லையா, இப்போ மக நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படியே நெருங்கி வர 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 ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு இந்த கேது பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் எண்டில் இருக்குது. அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தான் அவர் போய் சேருவார், அதாவது கேதுவோடு போய் சேருவார் குரு. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் மனசளவு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது. படிக்கிற காலகட்டத்தில் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 7.5 சனியில் வர லவ் அப்படிங்கிறது உடனே பேக்கப் ஆகிடும். பேக்கப்னா பிரேக்கப் ஆகிடும். அது எப்படி இருந்தாலும் சரி, 25க்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் கான்டாக்டில் வந்தாங்கனாக்கா
32க்குள்ளே முடிஞ்சிடுவாங்க, போயிடுவாங்க. ரொம்ப நாள் நீடிக்காது அந்த லவ் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ திருமணம் சக்ஸஸ் ஆகும். அந்த லவ் மேரேஜ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் அதை சொல்லக்கூடாது. 22 வயசுக்குள்ள படிப்புங்கிறது நல்லபடியாக முயற்சி பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் படிக்கிறது நல்லது, படிச்சுறது நல்லது. ஒரு சில தடைகள் வருதா, அதையும் மீறி நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தடைகளை கொடுக்கும். தடைகளை கொடுக்குறவங்களுக்கு வந்து முயற்சி அதிகமாக பண்ணி அந்த தடைகளை உடைங்க. இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு, நிறைய முயற்சி பண்ணி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் ராகு தசை, 40 வயசு வரைக்கும். ராகு நிறைய சொல்லியிருப்பேன் ராகுவை பற்றி. ராகு அப்படிங்கிறது வந்து வக்ர கிரகம். இந்த வக்ர கிரகத்துக்கும் சனிக்கும் ஆகாது. இப்போ 2025லேருந்தே ஒரு சில பேருக்கு வந்து இந்த வேலையில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கும். வேலை அங்கே போயிட்ட பிறகு அந்த வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு. அதாவது வேலையில் இருந்துங்கன்னே வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, உயர் பதவி கிடைக்கல அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்க, அது மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 7.5 சனி போயிட்டுருக்கு. அதிகப்படியான முயற்சி பண்ணுங்கள். இன்னொன்று ஷேர் மார்க்கெட்லாம் வேணாம், அதில் முதலீடு பண்ணுறது. இன்னொன்று வந்து யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போகிறது இந்த ராகு தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப பார்த்து உஷாராக பண்ணணும். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ வேலை பார்த்துட்டே படிக்கணும் முயற்சி பண்ணுறீங்க, படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம், அதுக்கெல்லாம் தடை வராது. இந்த குருடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வரார், வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், இடம் மாற்றங்களை கொடுக்கும். இடம் மாத்திரம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மாற்றலாம். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலை உடைக்கும் இந்த டைமு. இன்னொன்று வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது கட்டலாம். இடம் வாங்கணுமோ இல்லை வந்து வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல், ரொம்ப நாளாக அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் வந்து பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய மருத்துவ செலவுகள் எடுக்குது அப்படின்னா இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டைம் அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இருக்காங்கன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய கடன் வாங்கி தொழில் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, புத்தருக்கு வந்து அப்படியே ஞானம் வந்த மாதிரி உடனே ஏதாவது தொழில் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, நண்பர்கள்லாம் சேர்ந்துருப்பாங்க, ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, நம்மளாம் ஷேரில் போட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் கொடுத்துருக்கும். கொஞ்சம் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சரி. அதாவது சனி பகவான் வந்து இப்போ 12ல் இருக்கார், 7.5 சனி போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை நிறைய பேர் சொன்னாலும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை வைக்கும். யாருக்குமே வந்து பணம் கொடுத்துட்டு உதவி பண்ணுறன்ற பேரில், யாருக்காவது முன்னின்று உதவி பண்ணுறன்ற பேரில் அவங்களுக்காக நம்ம முன்னிப்போம், கடைசியில் நம்ம பேருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். இது நட்புகள் ரீதியாக ரொம்ப உஷாராக இருங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், யாருக்கும் முன்னிக்காதீங்க, கேரண்டிக்கு எது போடாதீங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டு சேர்ந்தீங்கன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் சுய ஜாதகத்தை எங்கேயாவது பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இன்னொன்று, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, பூர்வீகத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருடைய பார்வை நிறைய அவமானப்பட்டிருக்கலாம். ஏன்னா ராகு தசை ஆரம்பிச்சிலேருந்தே கூட ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு போராடி வெற்றி இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, நிறைய அவமானங்களை பார்த்தவங்களுக்கு இப்போ அதிலேருந்து விடுதலை, நல்ல பேர் கிடைக்கும், சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் அது மாதிரி கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட இது வரைக்கும் கெட்ட பேர் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண முயற்சிகள் உண்டு ராகு தசையில். யாரெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ இப்போ பரவாயில்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். எப்படி இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. 4ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா அந்த குழந்தை பாக்கியம், குழந்தைகள் ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து குருதசை 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பாக்கியஸ்தானாதிபதி
4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு தசைய குரு தசை நடக்குதுன்னா சிறப்பு. உங்களுக்கு இது வந்து இடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு சொத்து விற்கல அப்படின்னாக்கா இப்போ சொத்து விற்பீங்க. இன்னொன்று இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கலாம். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 12ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது அப்படின்னாவே நிறைய தூக்கம் இல்லாமல் தொந்தரவுகள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மன உளைச்சல் இருக்காது. மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னொன்று கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னாக்கா, அப்போ குருதசையில் இருக்கிறவங்கள வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறது, இல்லைனா வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணுறது, அது மாதிரி ஒரு கேங் எப்படியோ மாறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் மாறும். அதாவது வேலை போகும்னு சொல்லலை, அந்த வேலை வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றுவாங்க இல்லையா, அந்த பிரான்ச்செல்லாம் இப்போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இந்த டைமில். குருதசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக முயற்சி பண்ணுங்கள். வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க, தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க, முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நெகட்டிவாக சொல்லலை, ஏன் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, பின்னாடி வரக்கூடிய அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் சனி பகவானுடைய பார்வையில் மாட்டினா, இப்போ குரு பயிற்சி ஆகிறார், நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பொதுவாக சொல்லிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இடம். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்வையில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், தடுமாற்றங்களை கொடுக்கும். எதையுமே அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. அவ்வளோலாம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து முயற்சிகளை போடுங்க. பெரிய முதலீடுகள் வேண்டாம். பிஸ்னஸை வந்து புதுசாக வந்து தொடங்குறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சனி தசை வந்து 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை 19 வருடங்கள். இப்போ இந்த சனி தசையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் வரீங்க. ஏன்னா நான் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு மன்னிக்கணும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் பார்த்து உஷாராக தொழில் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி தசையில் 19 வருஷத்தில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், இது லக்னம் வேறு லக்னமாக இருந்துச்சுனாக்கா, ராசியும் இந்த ராசிக்கு நட்பு கிரக லக்னம் இல்லாமல் வேறு லக்னமாக வந்தால், இதுக்கு வந்து பகை கிரக லக்னமாக வந்தால், அந்த லக்னத்துக்கு வந்து முதல் 10 வருஷம் நல்லது பண்ணியிருக்கும், பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இந்த லக்னத்துக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து 10 வருஷம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கலாம். இது வந்து மாற்றி தான் கொடுக்கும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கல, எப்படி இருந்தாலும் சரி, 7.5 சனிக்கு முன்னாடி சனி தசை அப்படிங்கிறது வேற, 7.5 சனிக்கு பின்னாடி சனி தசை அப்படிங்கிறது வேற. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே லக்னம் பாவம் வந்து இந்த செவ்வாய்க்கு நட்பு கிரக லக்னமாக வந்துட்டால் உங்களுக்கு சிறப்பு. இல்லை பகை கிரக லக்னமாக வந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் பிரச்சனை வராது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது முன்னிக்கணும், கையெழுத்து போடணும், கேரண்டி கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வாக்கு கொடுக்குறது கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுங்க. ஏன்னா குருடைய பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண. 4ஆம் இடத்துக்கு வர்றது வேலை மாற்றம், இடமாற்றங்கள் கொடுக்கலாம், வீடு சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்கலாம். இடம் வாங்குறதோ இல்லை இடம் சம்மந்தப்பட்டது விற்காமல் இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறைத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது பணம் கொடுத்து வரலையா, அது வரும். அதாவது பணம் கட்ட முடியல, எனக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது ஏதோ கொடுக்கும். அது வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். சனி தசைங்கிறது 7.5 சனியில் மட்டும். ஆனால் ப்ராப்ளத்தையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் குரு பயிற்சிங்கிறது, குருடைய பார்வை அப்படிங்கிறது. அதை சால்வ் பண்ணும். இப்போ வந்து என்னன்னாக்கா, 4ஆம் இடத்துக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். இன்னொன்று வாரிசுகளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு, உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழிலெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லபடியாக போகும். உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து புதன் தசை. புதன் 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பின்னாடி வரக்கூடிய தசை, அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை, கடைசி காலத்தில் வரக்கூடிய தசை. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படியும் ஒரு அந்த சூரியனோட சுற்றினே இருக்கு இல்லையா, இது வந்து 5ஆம் இடத்தோட போய் கனெக்ட் ஆகும். எப்படியும் கடைசியில் வரக்கூடிய தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட நட்சத்திரம் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து வக்கரமாயிருக்கும். வக்கரமானவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எடுத்துக்கலாம். பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. 7 சனி போயிட்டுருக்கு. இன்னொன்று குருவுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள். இப்போ வேலை அந்த 75 வயசுக்கு மேலே வேலையில் இல்லை, ஓய்வில் இருக்கேன், பரவாயில்ல. நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். யாருக்காவது கடன் பிரச்சனை அது மாதிரி இருந்தால் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அப்போ மருத்துவம் எடுக்கலாம். இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அந்த புதன் தசையில் கஷ்டம் இருக்காது. பின்னாடி வரக்கூடிய தசை அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. வீட்டில் யாருக்கோ கடன் பிரச்சனை தீரும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா வீட்டில் வாரிசுகளுக்கு இல்லை உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை சொத்து சம்மந்தப்பட்டதோ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதோ இது மாதிரி எதனா வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பரவாயில்ல. உங்களுக்கு வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். நல்ல தூக்கம் வரும். இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல நிம்மதியான தூக்கம், ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வர்றது, இது மாதிரி நிறைய, அதாவது குலதெய்வ அருளாசி, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பூஜைகளை மேற்கொள்வது, ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கிட்ட போகல அப்படின்னாக்கா இப்போ போகலாம். இது மாதிரி இந்த புதன் தசை காலகட்டத்தில் கொடுக்கும். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.